உபயோகிக்க தெரியுமோ தெரியாதோ, இந்த பையை நான் என்னுடைய அன்பளிப்பாக அவளுக்கு கொடுக்க வாங்கினேன். அன்றைக்கு அவள் செய்த உதவியை என்னால் மறக்கவே முடியவில்லை. வார்த்தைகளால் எதுவும் சொல்வதை விட செய்கையினால் காட்டுவதுதான் மேல் என்று எனக்கு தோன்றியதனால் இந்த பையை வாங்கி வந்தேன் என்றான் உணர்ச்சியுடன். தேவகி செய்த அந்த சிறு உதவியை ஈஸ்வரன் அவ்வளவு பெரிதாக பாராட்டி பேசியதை கிரிஜாவுக்கு கேட்டுக்கொண்டிருக்க பிடிக்கவில்லை. அந்த சிறு பெண் முன் தன் சுயநலமும் கோழைத்தனமும் பன்மடங்காக அன்று இரவு எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாகிவிட்டதை உள்ளூர் அறிந்து ஆத்திரப்பட்டு கொண்டிருந்த கிரிஜாவுக்கு ஈஸ்வரனின் வார்த்தைகள் மேலும் ஆத்திரத்தை தூண்டிவிட்டன. அவள் செய்த உதவிக்கு நாம் என்றும் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது வாஸ்தவம். ஆனால் நமது நன்றியை வெளியே காட்டுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட போகின்றனவே. அப்பொழுது செய்கையின் மூலம் காட்டினால் போயிற்று. உங்களுக்கு உலகப்போக்கு ஒன்றுமே தெரியவில்லை. கல்யாணம் செய்து கொள்ள போகும் ஒரு பெண்ணை தவிர மற்ற பெண்களுக்கு ஒரு புருஷன் இம்மாதிரியான வெகுமதிகளை வாங்கி தருவது மிகவும் தாறுமாறான ஒரு செய்கையாகும். இந்த பையை நான் எடுத்துக்கொள்கிறேன், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என மெல்ல கூறினாள். கிரிஜாவின் பிடிவாதமான மனப்போக்கு ஈஸ்வரனுக்கு சிறிதும் பிடிக்கவே இல்லை. கடுமையாக எதுவும் பதில் சொல்ல மனம் ஒப்பாது கோபத்தை அடக்கி கொண்டு பத்திரிகையை மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டு நாற்காலியில் சாய்ந்து விட்டான். ஈஸ்வரனால் அன்று அந்த நாட்டிய கச்சேரியை ரசிக்கவே முடியவில்லை. தேவகிக்கு என்று தான் வாங்கி வந்த அந்த பையை வேண்டுமென்று தனக்காக கிரிஜா எடுத்துக்கொண்ட அந்த அற்பமான செய்கையையும் தலைவலி என்று மறுத்து கூறியும் பிடிவாதமாக தன்னை வற்புறுத்தி அவள் அங்கு அழைத்து வந்ததும் அவனது உள்ளத்திலே தாங்குணா ஆத்திரத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தன. அருகிலே அமர்ந்து கொண்டு அடிக்கொரு தடவை கடைக்கண்ணால் அவனையே கவனித்துக் கொண்டிருந்த கிரிஜாவுக்கு அவனது மனநிலை விளங்காது போகவில்லை. ஈஸ்வரன் தன் மீது சிறிது மனத்தாங்கல் அடைந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்ட அவள் அதை மேலே பெருக விடாது சட்டென அணை போட என்ன செய்தால் உபயோகம் என்று தனக்குள்ளே பலவாறு எண்ணிக்கொண்டிருந்தாள். நாட்டியம் முடிய அதிக நேரம் இருந்தது. அதனை ரசித்து கொண்டு தன்னை மறந்து உட்கார்ந்திருந்த தர்மாம்பாளின் தோலை மெல்ல தொட்டாள் கிரிஜா. அம்மா, எனக்கு தலைவலி வந்திருக்கிறது. பங்களாவுக்கு போய் படுத்து கொண்டால் தேவலை போல் இருக்கிறது. நீங்கள் இருந்து பார்த்து விட்டு வாருங்கள், நான் போய் வருகிறேன் என்றாள் ரகசியமாக. நாட்டியத்தை பாதியில் விட்டுவிட்டு வெளிவர மனமில்லாத தர்மாம்பாள், ஈஸ்வரா, குழந்தைக்கு தலைவலி தாங்கவில்லையாம், கொஞ்சம் பங்களாவில் கொண்டு போய் விட்டு வாயேன் என்று உத்தரவிட்டாள். தான் எண்ணியபடி ஈஸ்வரன் கண்ணீரையும் பிடிவாதத்தையும் கண்டு அசந்து போய்விடும் ஆசாமி அல்ல என்பதை கிரிஜா சீக்கிரத்தில் அறிய நேர்ந்தது. ஏன் இத்தனை வேகமாக காரை ஓட்டுகிறீர்கள் என்று கேட்டாள் பொறுமையை இழந்த கிரிஜா முடிவாக. தலைவலியினால் துடித்து கொண்டிருக்கும் முன்னை சீக்கிரமாக பங்களாவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் என அவள் பக்கம் திரும்பி பாராது பதிலளித்த ஈஸ்வரன் ஓட்டிச் சென்ற காரின் வேகத்தை சற்று தனித்தான். நீங்கள் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் என்பது விளங்குகிறது. உங்களுடைய கோபம் நியாயமானதே அல்ல என்று பொங்கி எழுந்த சினத்தை அடக்கி கொண்டு பதில் அளித்த கிரிஜாவுக்கும் துக்கம் தொண்டையை அடைத்துக் கொண்டது. மைத்திலி, அவள் அன்றொரு நாள் கூறிய வார்த்தைகள் யாவும் எத்தனை உண்மை! ஈஸ்வரனுக்கு தேவகி மீது ஒரு தனியான அன்பு இருக்கத்தான் இருக்கிறது. இல்லையானால் ஒரு சிறு அன்பளிப்பை குறித்து அத்தனை கோபம் ஏற்பட காரணம் என்ன? தனக்குள்ளே பலவாறு எண்ணிய கிரிஜாவிற்கு பொறாமையும் ஆத்திரமும் தாங்க முடியாது கண்களில் நீர் பொங்கியது. உடுத்தியிருந்த சிவப்பு ஜார்ஜெட்டுக்கு ஜோடியாக மடி மீது கிடந்த அந்த சிவப்பு நிற பையின் மீது அவளது பார்வை சென்றது. இந்த பையினால் அல்லவா இத்தனை மனத்தாங்களும் என தனக்குள் வெகுண்ட கிரிஜா, இந்த பையை நீங்கள் வாங்கின வேலை நல்ல வேலையாக இருக்கவில்லை என்றாள் ஆத்திரத்துடன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நல்ல வேலையாக இருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா என்று கோபத்துடன் கூறிய ஈஸ்வரன் காரை பங்களாவில் கொண்டு சடக்கென நிறுத்தினான். அவ்வளவுதான். அதற்கு மேல் கிரிஜாவினால் தாங்க முடியவில்லை. கதவை திறந்து கொண்டு வெளியே துள்ளிக்கொண்டு இறங்கிய அவள் வெகுண்டெழுந்த வேங்கையைப் போல் கோபத்துடன், இந்தாருங்கள் உங்களுடைய அன்பளிப்பு, எனக்கு இது தேவையில்லை என்று கண்ணீருடன் சீறிக்கொண்டு கையில் இருந்த பையை அவன் பக்கம் வீசி எறிந்துவிட்டு வேகமாக நடந்து உள்ளே சென்றாள். விற்றென்ற சப்தத்துடன் ஈஸ்வரனின் முகத்தின் மீது உராய்ந்து கொண்டு அப்பால் சென்று தோட்டத்தின் புல்தரையின் மீது அந்த பை விழுந்தது. எதிர்பாராத இந்த செயலினால் பிரமிப்பும் அவமானமும் அடைந்த ஈஸ்வரன் காரின் கதவை பிடித்து கொண்டு அப்படியே நின்று விட்டான். 3 புத்திரர்களிலும் மிகவும் சாந்தமும் கருணையும் கொண்டிருந்த ஈஸ்வரனின் குணம்
உண்மையிலேயே கடலுக்கு ஒப்பானது என்பதை தர்மாம்பாள் அறிந்திருந்தாள். கடல் எப்படி கட்டுக்கடங்காது கொந்தளிக்குமோ அப்படி சில சமயங்களில் ஈஸ்வரனின் கோபம் கட்டுக்கடங்காது போய்விடக்கூடும் என்ற உண்மையை அவள் நன்கு தெரிந்து கொண்டிருந்தாள். ஆகவே சுட்டெரிக்கும் விழிகளால் உற்றுத்து பார்த்து மிதிலாவிலாசத்தில் உள்ள அனைவரையும் கதிகலங்கச் செய்யும் ஆற்றல் படைத்திருந்த தர்மாம்பாள் கூட செல்வக்குமாரனான ஈஸ்வரனிடம் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்க மாட்டாள். தர்மாம்பாலே அஞ்சக்கூடிய ஒரு காரியத்தை ஈஸ்வரன் உள்ளத்தை தன்பால் கவர்ந்து இழுத்து கொண்டிருந்த அந்த மோகன மங்கை ஒரு நொடி பொழுதில் அலட்சியமாக செய்துவிட்டால் பசுபதி ஐயரின் அருமை மைந்தன் ஈஸ்வரன் தனது வாழ்நாட்களிலே அதுவரை கண்டிராத ஒருவித நூதன துன்பத்தை அந்த கணம் அனுபவித்து கொண்டு செயலற்று நின்று கொண்டிருந்தான். செல்வத்தின் சுகத்திலே அருமையாக வளர்க்கப்பட்ட அவனது திருமேனி அந்த மன வேதனையாலும் தாங்குணர்ந்த அவமானத்தாலும் சில நிமிஷ நேரங்கள் கிடுகிடுவென்று ஆடிக்கொண்டிருந்தது. தன் மன உணர்ச்சிகளை ஒருவாறு கட்டுப்படுத்தி கொண்டு ஈஸ்வரன் சுற்றுமுற்றும் பார்த்தான். நல்ல வேளையாக அந்த அவமானம் அளிக்கும் காட்சியை பங்களாவிலிருந்து ஒருவரும் பார்த்து கொண்டிருக்கவில்லை என்பதை உணர்ந்த அவன் சிறிது சமாதானத்துடன் தனக்குள்ளே பெருமூச்செறிந்து கொண்டான். புல்தரை மீது கிடந்த அந்த பையை எடுத்துக்கொண்டு தனது அறையை அடைந்த அவன் தொப்பென்று நாற்காலி மீது சாய்ந்து கொண்டான். உள்ளன்புடன் உயிருக்குயிராக அவன் நேசித்து வந்த அந்த பெண் கிரிஜா எவ்வளவு அலட்சியமாக நடந்து கொண்டாள் என்று திரும்ப திரும்ப யோசித்து பார்த்த அவனை தாங்கொணாத துக்கமும் கோபமும் நெஞ்சை பிளந்து கொண்டிருந்தன. சமாதானம் அடைந்தது போல் ஈஸ்வரன் எண்ணிய அந்த காட்சியை ஒருவரும் காணாதிருக்கவில்லை. பங்களாவின் வாயில் வேகமாக வந்து நின்ற காரின் சப்தத்தை கேட்டு அது சமயம் 2 பேர்கள் ஆவலுடன் வாசல் பக்கம் எட்டி பார்த்தார்கள். ஜாமான் அறையில் கைவேலையாக இருந்த தேவகி தன்னையும் மீறிய ஆவலில் ஜன்னல் வழியே மெல்ல எட்டி பார்த்தாள். எல்லாம் கண்மூடி திறக்கும் நேரத்திற்குள் நடந்தது. எனினும் தேவகி ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டு திகைத்து போய் நின்று விட்டாள். என்ன காரணத்தாலோ ஈஸ்வரனுக்கு ஏற்பட்டது போன்று அவள் நெஞ்சும் ஆத்திரத்தில் துடித்தது. முன்கட்டு ஹாலுக்குள் எதேச்சியாக வந்த மைத்திலி பங்களாவை நோக்கி வரும் காரை கண்டு ஆர்வத்துடன் ஹால் ஜன்னல் அருகே வந்து வெளியே தோட்டத்தின் மீது தன் பார்வையை செலுத்தினாள். எதிர்பாராத அந்த காட்சி அவளது கண்களை ஆச்சரியத்தால் மலரச் செய்தது. மிதிலாவிலாசத்தின் நாட்டு பெண் என்று காலெடுத்து வைத்த அன்றையிலிருந்து அவள் 2 மைத்துனர்களையும் விஷம் போல் வெறுத்து வந்தாள். அதுவும் ஈஸ்வரன் மீது அவளுக்கு பொறாமையும் வெறுப்பும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது என்று சொல்ல தேவையில்லை. அமெரிக்காவிலிருந்து வந்ததிலிருந்து கர்வத்துடன் அழுத்தலாக மனிதர்கள் முன் அலட்சியமாக மிதிலாவிலாசத்தில் உலாவி வந்த ஈஸ்வரன் முகத்தின் மீது அவனது காதலை கொள்ளை கொண்ட வனிதாமணி கைப்பையை எறிந்த அந்த காட்சியை கண்ட மைத்திலி வியப்பும் குதூகலமும் ஒருங்கே எய்தியவளாய் ஜன்னலை விட்டு அசையாது மேலே என்ன நடக்கிறது என்று காண ஆவலுடன் நின்று கொண்டிருந்தாள். கிரிஜாவின் செய்கை என்ன தைரியம் என்று நினைத்து ஆச்சரியமடைந்த மைத்திலியின் மனம் அதே சமயம் வேண்டும், நன்றாக வேண்டும் என்று ஈஸ்வரனுக்கு ஏற்பட்ட அந்த சிறு அவமானத்தை குறித்து பூரித்தது. படுக்கப் போகும் முன் வழக்கம்போல் தந்தையின் அறைக்குள் சென்ற ஈஸ்வரன் அன்றிரவு அவருடன் வெகு நேரம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. சுருக்கமாக 2 வார்த்தைகளில் அவரது தேக நலனை பற்றி விசாரித்துவிட்டு அவசரமாக அறையை விட்டு வெளியே வந்தான். எரிமலையைப் போல் தனக்குள் கொதித்து கொண்டிருந்த அந்த மனநிலையில் அவனுக்கு நித்திரை வரவில்லை. மாடி வராந்தாவில் நின்று கொண்டிருக்க பிடிக்காது தோட்டத்தின் பக்கம் செல்ல மௌனமாக கீழே இறங்கிச் சென்றான். முன்னும் பின்னும் யோசனையுடன் உலாவிக் கொண்டிருந்த ஈஸ்வரன் தனக்கு பின்னாலிலிருந்து முல்லை புதருக்கு அப்பால் யாரோ நடந்து செல்லும் காலடி ஓசையை கேட்டு திடுக்கிட்டு யாரது என்று அதட்டியபடி கேட்டான். சமையலறையில் குடிப்பதற்கு ஒரு சொட்டு கூட தண்ணீர் இல்லை என்பதை அறிந்த தேவகி அவசரமாக குடத்தை எடுத்துக்கொண்டு இரவு வெகு நேரமாயிற்றே என்று கூட நினைக்காது தோட்டக்கதவை திறந்து கொண்டு வேகமாக மறுகோடியில் இருந்த கிணற்றை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். மேக கூட்டத்தின் இடையே மறைந்து கொண்ட பிறைச்சந்திரனின் மங்கிய ஒளியில் தோட்டம் சிறிது இருண்டு காணப்பட்டதை கூட அவள் பொருட்படுத்தவில்லை. குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை என்று மாமி அறிந்து கொண்டால் கோபிப்பாளோ என்ற பயம் அவளை ஒன்றையும் பொருட்படுத்தாமல் அவசரமாக தோட்டத்து மறுகோடியை நோக்கி துணிச்சலாக போகும்படி செய்தது. திடீரென்று கேட்ட அதட்டும் குரலை கேட்டு பயந்து போய் நின்று விட்டாள். யாரது? தேவகியா? என்ன இந்த அகால வேளையில் எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்ட வண்ணம் ஈஸ்வரன் அவள் அருகில் வந்து நின்றான். ஒன்றுமில்லை, கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வர கிணற்று பக்கம் போய் கொண்டிருக்கிறேன் என்று மெல்ல பதிலளித்த தேவகி சற்று திகைப்புடன் நின்றாள்.
மங்கிய நில ஒளியெனினும் ஈஸ்வரன் அவளை ஒரு தடவை கூர்ந்து கவனித்தான். அலங்கிய கூந்தலையும் மாசுபடிந்த ஆடையையும் அதிக வேலையினால் சோர்ந்திருந்த முகத்தையும் கவனித்த அவன் திடீரென்று ஏற்பட்ட பச்சாதாபத்தினால், தேவகி, இத்தனை நாழிகைக்கு மேல் கிணற்று நீர் எடுத்து வர தனியாக போகலாமா? உனக்கு சிறிதும் பயம் கிடையாதா என்று வாஞ்சையுடன் வினவினான். பயப்படுவதற்கு இங்கே என்ன இருக்கிறது? சின்னசாமி அதோ கூப்பிடும் தூரத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என்று பதிலளித்த தேவகி மெல்ல திரும்பினாள். இதை துணிச்சல் என்று, அசட்டு தைரியம் என்றுதான் சொல்வேன் தேவகி. இனிமேல் நீ இந்த மாதிரி காரியங்கள் எதுவும் செய்யாதே. அகால வேளையில் தோட்டத்தில் மனித உதவியின்றி தன்னந்தனியாக நீ வருவது தவறான செய்கையாகும் என்று கூறிய ஈஸ்வரன் ஆவலுடன் கூடவே பின்னால் சென்றான். ஈஸ்வரன் தன்பால் காட்டிய சிரத்தையைக் கண்டு தேவகி மகிழ்ச்சி அடைந்தாலும் அது சமயம் அவள் மனதில் ஒரு பெரும் திகில் ஏற்பட்டது. தன்னந்தனியாளாக இரவில் அவள் தோட்டத்து கிணற்றை நோக்கி செல்ல பயப்படவில்லை. வெகு அருகில் சம்பாஷித்தபடி ஈஸ்வரன் தொடர்ந்து வர, கிணற்றுக்கு சென்று நீர் கொண்டு வர அவளுக்கு மிக்க பயமாக இருந்தது. தூக்கத்திலிருந்து கண் விழித்து கொண்டு எதேச்சையாக மாமி தோட்டத்து பக்கம் பார்க்க நேரிட்டால், அம்மாஞ்சி, நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இங்கேயே இருங்கள். நான் ஒரு நொடியில் சென்று வருகிறேன் என்று தடுமாற்றத்துடன் கூறினாள். ஆனால் ஈஸ்வரன் அவள் வார்த்தைகளை செவியில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. நான் கூட வருகிறேன். நீ தனியாக போவது நல்லதல்ல என்று கூறிவிட்டு பிடிவாதமாக பின்தொடர்ந்து சென்றான். கிணற்று மேடையை நெருங்கிக் கொண்டிருந்த அவளுடைய கையிலிருந்து குடத்தை ஈஸ்வரன் வெடுக்கென்று எடுத்துக்கொண்டான். அவள் எதுவும் தடுத்து கூறும் முன் கயிற்றில் குடத்தை கட்டி நொடிப்பொழுதில் தண்ணீரை நிரப்பி இழுத்து எடுத்து தன் கையில் எடுத்துக்கொண்டான். குடத்தை இப்படி தாருங்கள் அம்மாஞ்சி. இது என்ன என்று கலவரத்துடன் வினவினாள் தேவகி. நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். நீ பேசாமல் வா. நாள் முழுவதும் வேலை செய்து ரொம்பவும் அலுத்து போயிருக்கிறாய். இந்த தண்ணீர் குடத்தை சமையல் கட்டு வரை தூக்கி வந்ததனால் என் உடல் தேய்ந்து விடாது என்று பரிகாசமாக கூறி பங்களாவை நோக்கி நடந்தான். வழியில் தயங்கியபடி பின்னால் வந்த தேவகியிடம் திரும்பி, ஞாபகம் இருக்கிறதா? தேவிகுளம் பள்ளிக்கூடத்தில் நான் படித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் குழாயில் தண்ணீர் வராது நின்றுவிட்ட பொழுது நீயும் நானுமாக குடம் குடமாக நீர் எடுத்துச் சென்று அந்த பெரிய தொட்டியை நிரப்பினோமே என்று விளையாட்டாக கேட்டான். ஞாபகம் இருக்கிறது என்று மெல்ல பதிலளித்த தேவகியின் நெஞ்சை துக்கம் கவ்விக்கொண்டது. ஈஸ்வரனுடன் தான் கழித்த பலவித இளம் பிரயாய்த்து இன்பமான நாட்களை நினைத்து கொண்ட மாத்திரத்தில் அவள் கண்களில் நீர் லேசாக கசிந்தது. இந்த அசட்டு தைரியமும் துணிச்சலும் உனக்கு சமீப காலத்தில் தான் ஏற்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அப்பொழுதெல்லாம் நீ மிகவும் பயந்த சுபாவமுடையவளாக இருந்தாய் என்று பேசிக்கொண்டு வந்தவன் திடீரென்று, தேவகி, அன்று நீ மட்டும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டிருக்காவிடில் என் கதி என்னவாகியிருக்கும்? நீ செய்த அந்த உதவியை நான் உயிர் உள்ள அளவும் மறக்க மாட்டேன். உனக்கு ஏதேனும் உதவி எந்த சமயத்திலாவது தேவை இருந்தால் கட்டாயம் என்னிடம் அது கிடைக்கும் என்று நீ எதிர்பார்க்கலாம் என்று உணர்ச்சியுடன் கூறினான் ஈஸ்வரன். மனவெழுச்சி மிக அடைந்த தேவகி கன்னங்களின் மீது வழிந்த கண்ணீரை தனது கரங்களினால் இரகசியமாக துடைத்து கொண்டாள். நான் என்ன பிரமாதமான காரியம் செய்துவிட்டேன் அம்மாஞ்சி? சற்றென்று மனதிலே தோன்றியதை செய்தேன். நீங்கள் புகழ்ச்சியாக கூறுவதைப் போல நான் சொல்ல வேண்டுமென்றால் எத்தனையோ இருக்கின்றன என்று கூறிவிட்டு நிறுத்தினாள். அப்படியா? ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறாயே என்று கேட்டான் ஈஸ்வரன். நீங்கள் இப்படி சொன்னால் அனாதி பெண்ணான என்னை இத்தனை நாள் இங்கே வைத்து ஆதரித்த உங்களுக்கெல்லாம் நான் மிகவும் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூற வேண்டி வரும். நான் செய்த உதவி ஒன்றுமே இல்லை அம்மாஞ்சி. நான் அப்படியெல்லாம் நினைப்பதற்கு வேற்று மனுஷி அல்லவே. சிறு வயதிலிருந்தே இந்த வீட்டில் உங்களுடைய சகோதரி போல் ஒன்றாக வளர்ந்தவள் நான். அப்படியெல்லாம் நினைக்க இயலுமா என்று கேட்டாள், நெஞ்சிலே எழுந்த துக்கத்தை அடக்கி கொண்டு. இலகிய தேவகியின் வார்த்தைகள் ஈஸ்வரனின் உள்ளத்தை உணர்ச்சி வசப்படச் செய்தன. ஆமாம் தேவகி, நான் என்னவோ முட்டாள்தனமாக பேசுகிறேன். நீ உண்மையில் என் கூட பிறந்த சகோதரியிலும் அருமையானவள்தான் என்று கூறிவிட்டு மௌனமானான். சமையற்கட்டை நெருங்கிய தேவகி, போதும், இதுவரை செய்த உதவியே அதிகம். குடத்தை இப்படி கொடுங்கள் என்று கையை நீட்டினாள். குடத்தை தரை மீது வைத்துவிட்டு முகத்தை கைக்குட்டையினால் துடைத்து கொண்ட ஈஸ்வரன் ஏதோ நினைத்து கொண்டவன் போல், அன்றொரு நாள் உனக்கு பேனா ஒன்று கொடுத்தேன் அல்லவா? அதை நீ பத்திரமாக வைத்து எடுத்துக்கொண்டு போவதற்காக உனக்கு ஒரு அழகிய சிவப்பு பை வாங்கி வந்திருக்கிறேன்.
காலையில் நீ அந்த பக்கம் வரும்பொழுது ஞாபகமாக என் மேஜை மீது இருக்கும் அந்த பையை எடுத்துக்கொள் என்றான். அன்று சாயங்காலம் வெளியே போகும் முன் உயரமாக கிரிஜா தனது கையில் தூக்கி கொண்டு சென்று பிறகு வீசி எறிந்த அந்த சிவப்பு நிறப்பை தேவகிக்கு என்று ஈஸ்வரன் வாங்கி வந்த பரிசு. என்னதான் சிறுமி என்றாலும் தேவகியும் ஒரு பெண்தானே. மின்னலைப் போல் அவளுக்கு எல்லா விஷயமும் விளங்கிவிட்டன. தன்னை பற்றியேதான் ஈஸ்வரனுக்கும் கிரிஜாவுக்கும் இடையே மிகுந்த மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்த அவள் மனக்கிளேசம் அடைந்தாள். நீங்கள் ஞாபகம் வைத்திருந்து எனக்காக ஒரு பரிசு வாங்கியதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இனிமேல் உங்களிடம் நான் எதுவும் ஏற்றுக்கொள்வது நியாயமாகாது என்று கூறிவிட்டு கீழே இருந்த குடத்தை கையில் எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் பிரவேசித்தாள் தேவகி. இனிமேல் என்று அவள் கூறிய சொல்லின் அர்த்தம் ஈஸ்வரனுக்கு பளிச்சென்று விளங்கியது. இனிமேல் என்ற அந்த சொல் அவன் பழைய ஈஸ்வரன் அல்ல என்பதை அவனுக்கு தெளிவாக விளக்கியது. கூடிய சீக்கிரம் வரவிருந்த ஆனந்த சுபதினம் ஏனோ திடீரென ஒரு இரும்பு சக்கரம் போல் மாறி தன்னை சூழ்ந்து கொண்டு தனது சுதந்திரத்திற்கு பெரும் தடை விதிப்பது போன்று அவனுக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. ச்சே, என்ன முட்டாள்தனம்! வாழ்க்கையை ரம்மியமாக்குவதற்கு கல்யாணமா? சுதந்திரத்தை பறிகொடுத்த அடிமையாகி அல்லல் உறுவதற்கு கல்யாணமா என்று தனக்குள்ளே எண்ணி வெகுண்ட அவன், தன் சகோதரிக்கும் மேலான உனக்கு எதுவும் கொடுக்க எனக்கு எப்பொழுதும் உரிமை உண்டு. அதை பற்றி குறுக்கிட யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நீ மறக்காமல் கட்டாயம் காலையில் அப்பாவை கவனிக்க வரும்பொழுது அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், தெரிந்ததா என்றான் பிடிவாதமாக. சரி, உங்கள் இஷ்டம் அப்படியென்றால் ஒப்புக்கொள்கிறேன். நாழியாகிவிட்டதே, நீங்கள் தூங்கப் போக வேண்டாமா என்று வினவிய தேவகி ஈரமான கரங்களால் நெற்றி மீது புரண்ட தனது கூந்தலை ஒதுக்கி கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். முல்லை அரும்புகளை நிகர்த்த பல்வரிசை தெரியும்படி கண்ணங்குழிய கபடமற்று ஆனந்தமாக அவள் மெல்ல சிரித்த வண்ணம் தலையை நிமிர்த்தி தன்னை பார்த்த அந்த சமயம் ஈஸ்வரன் ஒரு அற்புதத்தை கண்டான். சேற்றில் மலர்ந்த செந்தாமரை என்பது எத்தனை அழகான கற்பனை என்பதை அப்பொழுதுதான் ஈஸ்வரன் எண்ணி வியக்க நேர்ந்தது. அலங்கிய கூந்தலும் மாசுபடிந்த உடையுமாக எதிரே நின்ற அந்த சிறுமி மனம் விட்டு மெல்ல சிரிக்கையில் சாந்தம் நிறைந்த அவளது வதனம் ஒரு தனி அழகுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆனால் கண்டதும் மனம் மயங்கி உள்ளம் பறிகொடுத்து விடும்படி தேவகி எழில் படைத்தவள் அல்ல. அவளிடம் அவளுக்கே உரித்தான ஒரு அழகு இருக்கத்தான் செய்தது என்ற உண்மையை அன்றிரவு முதலாக ஈஸ்வரன் உணர்ந்தான். சரி என்று கூறிவிட்டு மாடியை நோக்கிச் சென்ற ஈஸ்வரன் நிதானமாக தனது அறையை அடைந்தான். படுக்கை மீது சாய்ந்து கொண்டு ஜன்னல் வழியே வானத்திலே ஊர்ந்து சென்ற விண்மதியை பார்த்தபடி சிந்தனையில் ஆழ்ந்த ஈஸ்வரன் தோட்டத்தில் நின்று வீசிய பூங்காற்று என்றும் இல்லாத தன்மையுடன் முகத்தில் வந்து படிந்ததை உணர்ந்தான். குமுறி கொண்டிருந்த அவனது மனதில் திடீரென்று ஏற்பட்ட அமைதி அவனது கண்களை பலமாக அமுக்கின. ஈஸ்வரன் நிச்சிந்தையாக அன்றிரவு தூங்கினான். தூக்கத்திலிருந்து விழித்து கொண்ட கணவன் தாகத்திற்கு கொஞ்சம் குளிர்ந்த நீர் வேண்டுமென்று கேட்கவே அவசரமாக கீழே இறங்கி வந்த மைத்திலி பேச்சு குரலை கேட்டு சந்தடி செய்யாது சமையற்கட்டை அணுகினாள். இரண்டாவது முறையாக அன்று அவள் கண்ட காட்சி அவளது கற்பனைக்கு உகந்த விருந்தாகத்தான் இருந்தது. மைத்திலி வெகு நேரம் தாழ்வாரத்தின் ஓரத்தில் நின்று கொண்டு இருவரையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். கிரிஜாவுடன் மனசாபப்பட்டு கொண்ட ஈஸ்வரன் அகால வேளையில் தனியே அந்த பெண்ணுடன் பேசிக்கொண்டு நிற்பதன் நோக்கம் என்னவாக இருக்கும்? ஐஸ் பெட்டியை சந்தடியின்றி மெல்ல திறந்து கண்ணாடி கூஜாவை எடுத்துக்கொண்ட மைத்திலி மிகவும் ஜாக்கிரதையாக படிகளில் சந்தடியின்றி வேகமாக தனது அறையை நோக்கி சென்றாள். தான் அன்று கண்ட அந்த இரு அதிசய சம்பவங்களையும் உடனே கணவனிடம் கூறாவிடில் அவள் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் போன்ற ஆத்திரம் அவளுக்கு ஏற்பட்டது. இரவு முழுவதும் அயர்ந்து நித்திரை செய்ததனால் மறுநாள் காலையில் எழுந்ததும் மைத்திலியின் ஆவல் சற்று தணிந்தது. காலை வேளையில் தனது அலங்காரத்தை பூர்த்தி செய்து கொண்டு கீழே இறங்கி வந்த மைத்திலி அது சமயம் இருந்த மனநிலையில் முதல் நாள் இரவு தான் கண்ட அந்த காட்சியை பற்றி அடியோடு மறந்திருக்கவோ கூடும். ஆனால் அவளது மனதிலே பொறாமை குன்ற அமைதியை அடையும்படி தர்மாம்பாள் சந்தர்ப்பமே கொடுக்கவில்லை. அகஸ்மாத்தாக வாயிற்புறத்து ஹாலுக்குள் வந்த மைத்திலி தர்மாம்பாள் விடிந்ததும் விடியாததுமாக நகை வியாபாரியிடம் ஏதோ பேரம் பேசிக் கொண்டிருப்பதை கண்டாள். இது அந்த காலத்திலே எனக்கு செய்தது. ரொம்ப பழைய ஃபேஷனாக இருக்கிறதோடு அல்லாமல் அந்த பெண் கைக்கு ரொம்ப பெரிதாக இருக்கிறது. இதை அழிச்சு நான் சொன்ன பாணியில் செய்து கொடுக்க வேண்டும். ஒரு வாரத்தில் வளையல்கள் கைக்கு கிடைத்து விடணும். என்ன தெரிந்ததா என்று உத்தரவிட்டு தர்மாம்பாள் சோபாவில் நின்று எழுந்தாள்.
மைதிலியினால் விஷயத்தை ஓரளவு ஊகித்துக் கொள்ள முடிந்தது என்றாலும் அவளால் ஆவலை அடக்க முடியவில்லை. என்னம்மா, புது நகை ஏதாவது செய்ய கொடுத்திருக்கிறீர்களா என்ன என்று மிகவும் வினயமாக வினவினாள். புதுசா இப்பொழுது என்னத்தை வாங்குகிறது? வைர விலையை கேட்டால் கிட்டவே நெருங்க பயமாக இருக்கிறது. என் கை வளையல்கள் 2 ரொம்ப நாளா பெட்டியில் கிடந்ததே, அதை எடுத்து கொடுத்து அந்த குழந்தைக்கு சரியாக கொஞ்சம் புது ஃபேஷனாக செய்து கொண்டு வரச் சொன்னேன் என்று அசட்டையாக பதிலளித்த தர்மம்பாள் மேலே பல காரியங்களை கவனிக்கும் நிமித்தம் அதிக நேரம் நிற்காது உள்ளே சென்று விட்டாள். அங்கே கல்லாய் சமைந்து விட்டவள் போல் மைதிலி சிறிது நேரம் உணர்வற்று ஹாலில் நின்று கொண்டிருந்தாள். வரப்போகும் சிறிய நாட்டு பெண் மீது தர்மாம்பாள் காட்டும் அதிகமான பரிவு மைதிலியினால் தாழக்கூடாததாக இருந்தது. கிரிஜா மிதிலா விலாசத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும் வரை தர்மாம்பாள் மைதிலி மீது மிகவும் அன்பாகத்தான் இருந்தாள். அம்மா மைதிலி என்று அன்பு ஒழுக குழைவாக மருமகளை அழைக்கும் ஒரு அழகே தேவி குலத்து ஸ்திரீகள் கண்டு வியப்படியும்படி இருந்தது. தர்மாம்பாள் அப்போது காட்டிய பரிவு அப்படி. சிறிய நாட்டு பெண்ணிடம் தர்மாம்பாளுக்கு உயிர் என்று ஊரெல்லாம் கூறியதை மைதிலி மட்டும் நம்பவே இல்லை. ஏனெனில் தர்மாம்பாள் உண்மையாக தனது உயிரை எதன் மீது வைத்திருக்கிறாள் என்ற ரகசியம் அவள் ஒருத்திக்கு நன்றாக தெரியும். தர்மாம்பாள் நாட்டு பெண் மீதோ பிள்ளைகள் மீதோ தனது உயிரை வைத்து விடவில்லை. தானும் அணிந்து கொள்ளாமல் பிறர் கண்களிலும் அதிகம் காட்டாமல் இரும்பு பெட்டிக்குள் குவித்து வைத்திருந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள் மீதுதான் மிஸ்ஸஸ் பசுபதி ஐயரின் பிராணன் இருந்தது என்ற உண்மையை நாட்டு பெண்களில் மிகவும் சாமர்த்தியக்காரியான மைதிலி நன்கு உணர்ந்திருந்தாள். பிறரை அண்டவிடாது புதையலை காத்து வரும் பூதம் போல விலை உயர்ந்த அந்த ஆபரணங்களை இரும்பு பெட்டியில் போட்டு இறுக்கி பூட்டி தர்மாம்பாள் வைத்திருந்ததை பற்றி மைதிலி அப்பொழுதெல்லாம் அவ்வளவாக கவலைப்படவில்லை. இவைகள் எல்லாம் எங்கே போய்விடும், பார்க்கலாம் என்று சிறிது அசட்டையாகவே இருந்தாள். அந்த ஆபரணங்கள் அனைத்தும் தனக்கு ஒரு சமயம் முழுவதும் கிடைக்கும், அல்லது ஒரு பங்காவது கட்டாயம் கிட்டும் என்று எண்ணி இருமாந்திருந்த மைதிலிக்கு தர்மாம்பாளின் செய்கை கவலையையும் ஆத்திரத்தையும் அளித்ததில் வியப்பில்லை. மிகவும் விலை உயர்ந்த கிடைத்ததற்கரிய வைரங்களையும் முத்துக்களையும் தர்மாம்பாள் தனது 3வது நாட்டு பெண்ணுக்கே கொடுத்து விடுவதை பார்த்து கொண்டு வாயை திறக்காமல் இருக்கும் அளவு அத்தனை சகிப்புத்தன்மை அவளிடம் இல்லை. எங்கிருந்தோ வந்தவள் 4 மாதங்களுக்கு முன்பு அவளை பற்றி மிதிலா விலாசத்தில் யாராவது ஒரு தடவை சிந்தித்திருப்பார்களா? கொஞ்சமும் அருகதையற்ற கிரிஜாவிற்கு ஆனாலும் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் புயலைப் போல் அடிக்குமா என்று தனக்குள்ளே எண்ணிய மைதிலி பல்லை நரநரவென்று ஆத்திரத்தில் கடித்து கொண்டாள். எரியும் ஜுவாலையைப் போல் பொறாமை தீ அவளது உள்ளத்திலே கொழுந்துவிட்டு எரிந்தது. அசூசையும் துக்கமும் தாங்காது விழிக்கடையில் லேசாக பெருகி திரண்டு நின்ற கண்ணீர் துளியை விழவிடா வண்ணம் சமாளித்து கொண்ட மைதிலி தோட்டத்தின் பக்கம் சென்றாள். சிறிது தூரத்தில் பவள மல்லிகை மரத்தடியில் கிடந்த புஷ்பங்களை பொறுக்கி கூடை ஒன்றில் சேர்த்து கொண்டிருக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கிரிஜாவை கண்டதும் மனதில் சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. இரவு முழுவதும் சரியாக தூங்காது சிந்தனையிலேயே செலவிட்டிருந்த கிரிஜாவின் மூளை அந்த வேளையில் மிகவும் குழப்பமடைந்திருந்தது. ஈஸ்வரனிடம் அவள் நடந்து கொண்ட விதம் மிகவும் தவறு என்று அவள் மனம் அவளை உறுத்தி கொண்டே இருந்தது. தனது பதட்டமான செய்கைக்காக கிரிஜா மனம் வருந்தி வேதனை அடையாவிடனும் ஈஸ்வரன் அதனால்தான் அவளிடம் அதிக மனத்தாங்களை அடைந்து விட்டான் என்பதை அறிந்து மிகவும் கவலையுற்றாள். வேகமாக ஓடி வந்து படுக்கை மீது குப்புற படுத்துக்கொண்டு குமுறி அழுத கிரிஜாவிடம் அவள் எதிர்பார்த்தபடி ஈஸ்வரன் பின்னால் ஓடி வந்து ஆறுதல் மொழிகள் எதுவும் கூறவில்லை. விடிந்ததும் கீழே இறங்கி வந்த அவள் தற்செயலாக மாடிப்படிகளின் நடுவே அவனை சந்திக்க நேர்ந்தது. பார்த்தும் பாராதவன் போல் வேகமாக தன்னை அவன் தாண்டி சென்றதை கண்ட கிரிஜா மனக்கலக்கம் அடைந்தாள். ஈஸ்வரன் மிகவும் கோபமாக இருக்கிறான், அதை எப்படி தவிர்ப்பது என்று யோசித்த அவள் மிகுந்த குழப்பத்துடன் மிதிலா விலாசத்திற்குள் ஒரு வினாடி கூட இருக்க பிடிக்காது தனிமையை நாடி புஷ்ப கூடை ஒன்றை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்குள் சென்று விட்டாள். என்ன, காலை வேளையில் சுறுசுறுப்பாக இருக்கிறா போல இருக்கிறதே என்ற இனிய குரலை கேட்டு திரும்பி பார்த்த கிரிஜாவிற்கு திக்கென்று இருந்தது. காரணமின்றி மைதிலி ஒருவரிடமும் பேச முற்பட மாட்டாளே, எதற்காக வருகிறாள்? ஒரு சமயம் இவள் நேற்று நடந்த அந்த சம்பவத்தை நேரில் பார்த்துவிட்டு ஏதேனும் அதை பற்றி விசாரிக்க வந்து விட்டாளோ என்று தனக்குள் எண்ணி கலவரமடைந்த கிரிஜா தன் மன எழுச்சியை சாமர்த்தியமாக அடக்கிக் கொண்டாள். வாருங்கள், என்னைப் போலவே நீங்களும் காலை வேளையில் விச்சிராந்தியாக காணப்படுகிறீர்கள் என்று முறவளித்தாள்.
கீழ்வானத்தில் எழும்பிக் கொண்டிருந்த இளம் சூரியனின் பொற்கதிர்கள் பட்டு கிரிஜாவின் கழுத்திலே பூட்டியிருந்த அந்த வைர மாலை நீலமும் பச்சையுமாக வர்ண ஜாலங்களை வீசி பிரகாசிப்பதை கடைக்கண்ணால் கவனித்த மைதிலி பொங்கி எழுந்த தனது ஆத்திரத்தை சிரமத்துடன் அடக்கிக் கொண்டு, உங்களை தேடிக்கொண்டுதான் வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம். சொல்லலாமா வேண்டாமா என்று முதலில் யோசித்தேன். பிறகு எச்சரித்து வைக்க வேண்டியது என்னோட கடமை என்று எனக்கு தோன்றிற்று என்று ஆரம்பித்து தனது புருவங்களை ஆச்சரிய பாவனையில் உயர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, இங்கே யாரும் அருகில் இல்லையே என்று மெல்லிய குரலில் கேட்டாள். என்ன சொல்ல இந்த பூர்வ பீடிகைகள் போடுகிறாள் என்பதை எல்லளவும் அறிந்து கொள்ள முடியாத கிரிஜாவின் நெஞ்சம் திகிலில் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. யாரும் இல்லை. என்ன விஷயம்? அப்படி பெரிய ரகசியமா என்ன என மெல்ல சிரித்துக்கொண்டு பரிகாசமாக வினவுவது போல் பாவனை செய்தாள் கிரிஜா. ரகசியம்தான். நேற்று இரவு 11 மணி இருக்கும். என்னை எழுப்பி அவர் கொஞ்சம் குளிர்ஜலம் எடுத்துக்கொண்டு வா, தாகமாக இருக்கிறது என்று கீழே அனுப்பினார். சமையற்கட்டிற்கு வந்தேன் என்று நிறுத்திவிட்டு மைதிலி மீண்டும் சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்த்து கொண்டு நின்றது பொறுமையை சோதிப்பதாக இருந்தது. அந்த பாம்பை பற்றி நினைத்துக்கொண்டு உங்களுக்கு பயமாக இருந்ததாக்கும் என்று கிரிஜா ஆவல் தாங்காது சம்பாஷணையை மேலே தூண்டினாள். அகால வேளையில் யாருமற்ற சமயத்தில் சிறிய மைத்துனரும் அந்த பெண்ணும் நான் வருவதை கூட கவனியாது சமையலறையில் பேசிக்கொண்டு நின்ற விதம் எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் சொல்வது உங்களுக்கு குற்றமாகப்பட்டாலும் படலாம். இந்த சமாச்சாரத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டீர்களானால் நிலைமை விபரீதமாகிவிடும் என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு கிரிஜாவின் சோபை இழந்த முகத்தை வெற்றி குறியுடன் பார்த்தாள் மைதிலி. படீர் என்று வெடித்து விடும்போல் கட்டுக்கடங்காத கோபத்துடன் கிரிஜாவின் நெஞ்சம் துடித்தது. அப்படியா சமாச்சாரம் என உள்ளூர குமுறியவள், நாம் ஏன் எதையும் தவறாக நினைக்க வேண்டும்? தேவகி வேற்று மனுஷியா என்ன? சகோதரி போல் கூடவே இந்த வீட்டில் அவருடன் வளர்ந்தவள் ஆயிற்றே என்றாள் நிதானமாக. நீங்கள் என்னை விட மிகவும் படித்தவள்தான். இருந்தாலும் உலக அனுபவம் கொஞ்சமும் போதாது என்றுதான் நினைக்க வேண்டி வருகிறது. என்னதான் ஒன்றாக கூடவே இந்த வீட்டில் வளர்ந்தவள் என்றாலும் அகால வேளையில் வயது பெண்ணுக்கு ஒரு புருஷனுடன் என்ன பேச்சு வைத்திருக்கிறது? மனது என்பது குரங்கை விட கேவலமானது. எத்தனை நாழிகையாகும் அது மாறுவதற்கு? எனக்கென்னவோ உங்களை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைப்பவர்களுக்கு இந்த உலகம் சரிப்பட்டு வராது, அவ்வளவுதான் என்று முடித்த மைதிலிக்கு கிரிஜாவின் கண்களில் மெல்லியதாக அரும்பி நின்ற கண்ணீர் துளிகள் கரைகாணா மகிழ்ச்சியை அளித்தன. கிரிஜாவுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையே இது விஷயமாக இனி நடக்கவிருக்கும் மனஸ்தாபங்களையும் கண்ணீரையும் கடும் மொழிகளையும் உள்ளம் நினைத்து மகிழ்ந்து மைதிலி சினிமா பாட்டொன்றை அபஸ்வரம் ததும்ப தனக்குள் மெல்ல இசைத்து கொண்டு மாடி அறைக்கு ஓடிச் சென்றாள். மைதிலி சென்றபின் வெகு நேரம் என்ன செய்வது என்று திகைத்து போய் நின்ற கிரிஜா கண்களில் பொங்கிய நீரை துடைத்து கொண்டாள். கீழ் உதட்டை பற்களால் கடித்து கொண்டு ஒரு முடிவுக்கு வந்தவள் போல் மாடியில் இருந்த தனது அறையை நோக்கி சென்றாள். கிரிஜாவின் மனத்தை மைதிலி அறிந்து கொண்டிருந்தால் பெரும் ஏமாற்றம்தான் அடைந்திருப்பாள். அவள் எதிர்பார்த்தபடி கிரிஜா கோபம் கொண்டு அகங்காரமாக ஈஸ்வரனின் அறைக்குள் சென்று மூச்சு முட்ட சண்டை போடவில்லை. அதற்கு பதில் தனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்ட கிரிஜா கண்ணீரால் கலங்கி சோர்வடைந்த முகத்தை பார்த்து கொண்டு கண்ணாடி முன்பு நின்றாள். அரை மணி நேரத்துக்கு பின் அறையை விட்டு வெளிப்பட்ட அவளை கண்ட கோமதி அம்மாளே ஆச்சரியமடைந்து போனாள். மஞ்சள் நிற காஷ்மீர் பட்டாடையில் அதிக சோபிதமாக விளங்கிய தனது மகளை பெருமையுடன் உற்று பார்த்துவிட்டு, என்னம்மா கிரிஜா, வெளியில் போகப் போகிறாயா என்ன என்று கேட்டாள். ஆமாம் அம்மா, கொஞ்சம் கடைத்தெரு வரை போக வேண்டியிருக்கிறது என்று கொஞ்சலாக மொழிந்துவிட்டு மடமடவென்று மாடிப்படிகளை வேகமாக கடந்து கீழே இறங்கி சென்றாள். ஆபீஸிற்கு செல்ல காரை திருப்பிய ஈஸ்வரன், இருங்கள் கொஞ்சம், இதோ வந்து விட்டேன் என்று ஒலித்த கிரிஜாவின் குரலை கேட்டு திகைப்படைந்து காரை நிறுத்தினான்.